அன்பான நேயர்களே, முதலில் 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்த நீரை தனியாக எடுத்துக்கொள்ளவும். நன்றாக கொதித்த நீரில் நாம் கருப்பட்டியை 2 தேக்கரண்டி சேர்த்து கலக்கி வைக்கவும். ஒரு சில நிமிடங்கள் கருப்பட்டி வெந்நீரில் நன்றாக ஊறவிடவும். இப்பொழுது 100 மில்லி நீரை நன்றாக கொதிக்க வைக்கவும். நாம் வறுகடலையை நன்றாக அரைத்து எடுத்து தூள் செய்து கொள்ளவும். தூள் செய்து எடுத்துக்கொண்ட வறுகடலை பொடியை தனியாக வைத்திருக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் வறுகடலை பொடி 1 தேக்கரண்டி, நீரில் வறுகடலை பொடி நன்றாக கலந்து கொதித்து விட்டன. இப்பொழுது இதில் தேவையான அளவிற்கு வெல்லக் கரைசலை சேர்க்கவும். இத்துடன் நாம் தனியாக அரைத்து எடுத்து வைத்துள்ள தேங்காய்பால் 5 தேக்கரண்டி, இறுதியாக நாம் பாதாம் மற்றும் முந்திரியை வறுத்து அரைத்து எடுத்த பொடியிலிருந்து 1 தேக்கரண்டி, அற்புதமான முறையில் நறுமணத்தையும் உடலுக்கு பல்வேறு வகையான நோய்களை நீக்கக்கூடிய ஏலக்காய் பொடி சிறிதளவு, உடல் பலவீனத்தை முழுமையாக நீக்கி உடலுக்கு போஷாக்கு தரக்கூடிய அற்புதமான வறுகடலை கஞ்சியை நாம் தயாரித்து வைத்துள்ளோம். அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதீத சுவை, அதீத மனம் கொண்ட இந்த வறுகடலை கஞ்சி வளரும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பெண்கள் ஆண்கள் அனைவருக்குமே ஒரு அற்புதமான உடலம் தேற்றி, அதாவது பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் பலவீனமாக இருந்தால் அவர்களுக்கு பக்க விளைவுகள் கொண்ட மருந்துகளை தந்தால் மேலும் உடல் பலவீனமடையும். ஆனால் பக்க விளைவுகள் இல்லாத நாம் தயாரித்த இந்த கஞ்சியை தினந்தோறும் காலை வேளையில் உணவாக தந்து வந்தால் உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் ஏற்படும். வளரும் குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக கொண்ட ஒரு கஞ்சி. மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை
சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த கஞ்சியை பருகி வந்தால் உடல் தேரும், நரம்புகளுக்கு எலும்புகளுக்கும் அதீத பலம் தரும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த வறுகடலை கஞ்சியை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.